ஹாய் ஹலோ வெல்கம் டு சுவையோடு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லா காய்கறியும், முள்ளங்கி, மொச்சக்கொட்டை, இது வந்து ஒரு மொச்சக்குழம்பு மாதிரி கலந்து வச்சு எல்லா காய்கறியும் போட்டு, இதில் வாழைக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம். அதெல்லாம் இல்லை வீட்டில், அதனால் நான் போடல. இருந்த காய்கறி வரல, உருளைக்கிழங்கு போட்டேன், முள்ளங்கி போட்டேன், கத்திரிக்காய் போட்டேன், மொச்சக்கொட்டை போட்டேன். இது வச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு கலந்த குழம்பு மாதிரி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் மொச்சக்குழம்பு சாப்பிட்றதுக்கு. இதில் அப்படியே நம்ம கருவாடு வறுத்து போட்டு ஃப்ரை பண்ணி போட்டாலும் அது கருவாடு குழம்பு மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். இதுக்கு வந்து எல்லா காய்கறியும் போடலாம். ஆக்சுவலாக நம்ம என்ன நமக்கு மெயினாக இதில் வந்து இன்னும் என்ன காய்கறி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வாழைக்காய் ஆட் பண்ணலாம், முருங்கைக்காய் ஆட் பண்ணலாம். முருங்கைக்காய் இப்போ சீசன் ரொம்ப கம்மி, அதனால் அது கிடைக்கவும் மாட்டேங்குது. கிடைச்சாலும் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது, நல்லாவும் இல்லை, அதனால் அது வாங்கலை. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆயில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, தக்காளியும் வதக்கிக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி காரக்குழம்பு வைக்கிறோமோ அப்படி தான். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனா அந்த காயில் இருக்க நீரெல்லாம் இறங்கி அதுலேயே பாதி வெந்துடும், முக்கால்வாசி வெந்துடும். அதுதான் அந்த குழம்புக்கு ருசி கொடுக்குறதே. நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த காரக்குழம்புக்கெல்லாம் வந்து காயை நல்லா வதக்கிட்டு, சாம்பாராக இருந்தாலும் காரக்குழம்பா இருந்தாலும் வதக்கிட்டு வச்சு பாருங்கள், அந்த டேஸ்ட் வேறு தான். இந்த மொச்சை நம்ம நைட்டு ஊற வச்சதை ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை நல்லா கழுவுங்க மொச்சையை. ஏன்னா அது ஊறின ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லுக்காக நல்லா அலசி கழுவிட்டு அதுக்கு எடுத்து இந்த வெஜிடபிளோடு போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு போட்டு மூடி வச்சுருவேன் பாருங்கள். நான் அந்த மாதிரி மூடி வச்சுன்னா காய் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா ஒரு பாதி பங்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம மஞ்சள் பொடி, நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ காரம் தக்கன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. எனக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இது வந்து போட்டுட்டு நல்லா தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. காய்கறி எல்லாம் வெந்துருச்சான்னு அப்புறம் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு புளித்துங்க. கொஞ்சம் இதுக்கெல்லாம் புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த குழம்புங்களுக்கெல்லாம். அதனால தான் எங்கள் வீட்டு ஜன்னலில் வந்து பயங்கர வெயில், ஷேடோன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து கிளாரிட்டியாக வரலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வெயில் வந்து இந்த பக்கம் வந்துடும் எங்களுக்கு. அந்த ஜன்னல் இந்த தை மாதம் பிறந்ததுன்னா அங்கே ரொம்ப கிளாரிட்டி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு வந்து வீடியோவில் வந்து நிழல் மாறி மாறி வருது பாருங்கள். நான் பார்க்கணும் அது என்னன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோங்களில் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா வேகணும். நம்ம இந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு மட்டும் முதல்ல பாருங்கள். ஏன்னா மற்ற காயெல்லாம் வெந்துடும். நெக்ஸ்ட்டு மொச்சை நம்மளது ஊற வச்சு போட்டோம் இல்லையா, அந்த மொச்சையும் அதில் வெந்துருச்சான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதித்து டைட்டாக இந்த குழம்பெல்லாம் எப்பயுமே கொஞ்சம் திக்காக வச்சா நல்லாயிருக்கும். தண்ணியாக வைக்கிறத விட திக்காக வைக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் வைப்பேன். எனக்கு இது ரொம்ப நல்லா வரும். இந்த வெஜிடபிள் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது இந்த தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு இதெல்லாம் போட்டு வைக்கிற குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸோட. இன்னொரு தடவை நான் வந்து முருங்கைக்காய்லாம் கிடச்சிதுன்னா வச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. அது இன்னும் செம்மையாக இருக்கும் முருங்கைக்காய்லாம் போட்டு ஃப்ளேவராக. உங்களுக்கு என்னோடய சமையல்லாம் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையோட சமையலில் இனிமேட்டு வந்து டெய்லி ஒரு சமையல்ன்ற மாதிரி தான் வரும். ஏன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் போட்டேன்னா ஷார்ட்ஸ் மட்டும் எனக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது. நான் டெய்லி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாமான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். அதுவும் மத்தியானம் வந்து 1:30க்கு மேலே தான் 2:00 1:30க்கு தான் போடலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு ப்ரைம் டைம் அப்போ தான் காட்டுது, ஓரளவுக்கு நல்லா மூவ் ஆகுற மாதிரி. மோஸ்ட்லி ஈவினிங் காட்டுது. இல்லைனா எனக்கு எந்த டைமில் போகிறதுன்னு இன்னும் கன்ஃபியூஸில் தான் இருக்கேன் நான். இது வந்து இப்போ நான் வந்து 1:30 இல்லைனா 2:00க்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறேன் இந்த வீடியோஸை. இந்த டைமில் தான் இதுலேருந்து வரும் வீடியோஸு. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சமையல்ன்ற மாதிரி மாற்றிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் வீடியோவை. நான் என்ன ஒரு நாளைக்கு ஒரு சமையல்னு பண்ணுற மாதிரி சுவையோடு சமையலில் இப்போ வரலாமான்னு பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸை, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் சப்ஸ்கிரைபிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் நிறைய பண்ணுங்கள். ஏன்னா நான் வீடியோ ஆரம்பித்து 2 மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஆகுது. இன்னும் எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷனே வர மாட்டேங்குது. வியூஸ் மட்டும் நல்லா தான் போகுது, 400க்கு மேலே போகுது எந்த வீடியோ போட்டாலுமே. ஆனால் இது மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் வரல. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு. அவ்வளோதான். நல்லா கொதிச்சிச்சு. எவ்வளோ திக்காக வந்துருச்சு பாருங்கள் குழம்பு. உப்பு பார்த்துக்கோங்க இந்த டயத்தில். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். உங்களுக்குலாம் அந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு மோஸ்ட்லி எதுவுமே பண்ணலை. அப்பளமும் இல்லைன்னா வடாம் வீட்டில் வத்தல் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை முட்டை, அவிச்ச முட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. தேங்க்யூ. எப்படி வந்திருக்கு பாருங்கள் குழம்பு.